வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்காலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும், ஃப்ரைடு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவு ரவையை எடுத்துக்கோங்க. ரவைக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை உருக்கி வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ரவையோட சேர்த்துடலாம். நெய் வந்துட்டு எல்லா ரவையிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவை வந்துட்டு நெய்யை நல்லா உறிஞ்சிக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதுல 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்ல நீங்க ரவையை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு பவுடர்டு சுகர் எடுத்துக்கோங்க. நான் சாதாரண சர்க்கரையை வந்துட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பவுடர் ஆக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நீங்க ஸ்வீட் கம்மியா சாப்பிடுறீங்கன்னா கொஞ்சம் சுகரை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். நல்லா ரவையும் மாவையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த நெய் வந்துட்டு எல்லா இடத்துலயும் படும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிடிச்சி பாத்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி வரணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதுல தேங்காய் பால் ஊத்து நம்ம மாவாட்டம் பிசைய போறோம். எனக்கு வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான மாவா ஆக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டா இருக்கு மாவு. இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து ஒரு ஒர்க்கிங் ஏரியால மாத்திக்கோங்க. மாத்திட்டு நல்லா மெலிசா அதை வந்துட்டு திரட்டிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க மெலிசா. இதை வந்துட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் நானு. கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பால் பாலா உருட்டிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பாலை வந்துட்டு தட்டையாக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப்பர் இருந்துச்சுன்னா அதுல வந்துட்டு இந்த மாதிரி அழுத்திட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கிரீம்லாம் வந்துட்டு ஸ்கிராப் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அதுல இந்த கல்கல் போட்டீங்கன்னா சூப்பரா வரும், உங்களுக்கு ஷேப்பா கிடைக்கும். பாருங்க நல்லா அழகா வந்திருக்கு. இந்த மாதிரி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஃபோக்ல அதே மாதிரி தட்டையாக்கிக்கோங்க. நல்லா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி டிசைன் கிடைக்கும். இல்ல நீங்க வந்துட்டு புதுசா யூஸ் பண்ணாத சீப்பு இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க பண்ணலாம். அதுலயும் நல்லா வரும். எல்லாமே இப்போ ரெடியா இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொரிக்க போறேன். எண்ணெயோட சூட செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதா மாவு போட்டுக்கோங்க. போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா எண்ணெய் சூடு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கல்கல்ல பொரிக்கலாம். ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டோடனே பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகுற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா வந்திருக்கு. எடுக்கும் போது உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்கும். ஆனா ஆறிட்ட அப்புறமா நல்லா பிஸ்கெட் மாதிரி ஹார்ட் ஆயிடும். அதனால நீங்க எடுக்கும் போது சாஃப்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, அப்புறம் கரைஞ்சு போயிடும். இதுதான் கரெக்டான கலரு. இதை வந்துட்டு கொஞ்சம் வார்மா இருக்கும் போதே சுகர்ல லைட்டா கோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்காலட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசுவே உணவு உண்ணுவோம், ஆரோக்கியம் வாழ்வோம்.